Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பைக்ல நிறைய பேர் மிட்சுயோட ஆளுங்க எல்லாரும் வந்து இப்ப சோகு ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லா பசங்களுமே வந்து பயந்துறாங்க. ஒரு 3 பசங்க மீட்டோ கிட்ட வந்து வெளிய இருந்து யாரோ வந்திருக்காங்க, உனே தெரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நாங்களே இப்பக்குள்ள எந்த பஞ்சாயத்து வச்சுக்கலடா, அதனால எங்களுக்கு தெரியல வந்திருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றான். அப்போ ஹானமிச்சி கிளாஸ் விட்டு வெளிய வர அந்த பசங்க எல்லாரும் வந்து ஹானமிச்சி கிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஏதாவது இவங்கள பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹானமிச்சிக்கு இவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. மீட்டோ வண்டியார் ஹானமிச்சி கிட்ட நீ இன்னும் பிராக்டிஸ்க்கு போலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா, இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு அடுத்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வேற இருக்குது, நான் வந்து செகண்ட் டைம் கேம்குள்ள இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீட்டோ கூட பேசிக்கிட்டே போறான். அந்த 3 பசங்களும் மறுபடியும் இவங்க பக்கத்துல வேமா ஓடி வராங்க. நேரா மீட்டோ வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவனை இதுக்குள்ள எதுவும் இழுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பைக்ல இருந்து அவங்க இறங்கணும்னே நேரா ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட தான் வராங்க. அவன் ஹானமிச்சியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு தெரியாது, சும்மா ரேண்டமா தான் போய் கேக்குறாங்க, எங்க பாஸ்கெட்பால் ஜிம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பாக்குறான். அப்ப டெட்சோ வந்துட்டு அவனோட காலை தள்ளி விட்டு அவன் முடிய போய் நல்லா பிடிச்சுக்கிறான். நாங்க வந்துட்டு இங்க பாஸ்கெட்பால் டீமை தேடி தான் வந்திருக்கோம், அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கோம், அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்க எல்லாம் முதல்ல யாரா, உங்களுக்கு எதுக்கு முதல்ல பாஸ்கெட்பால் டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட் கேக்குறான். அதெல்லாம் உனக்கு கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இவன் வந்து கவுண்ட் பண்றான், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 6 பேர் இருக்கீங்க, ஒருத்தன் அடிக்கிறதுக்கு 6 பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட் கேக்குறான். டெட்சுவோ அதை கேட்டு ரொம்பவே கடுப்பாய் அவனை அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். மத்த பசங்க எல்லாருமே வந்து இங்க சண்டை வேணாண்டா, இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட்சுவோ கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் வந்து பயங்கரமா இவனை அடிக்கிறான். இப்ப அவங்க 6 பேருமே அவனை தனியா கூட்டு போய் நல்லா மங்கு மங்குன்னு அடியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அப்ப அங்க இந்த சீனியர் கேங்குமே வந்துடுறாங்க. இவன் வந்து வாயவே திறக்க மாட்டேன்ட்டு, அதனாலதான் இவனுக்கு நல்லா அடிய போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெட்சுவோ சொல்றான். மிட்சியும் வந்துட்டு வாங்க நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றான். சோகு டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி ரியோட்டா 2 பேரும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரியோட்டா வந்து அவன் இருந்து ஈஸியாவே பால் ஸ்டீல் பண்ணிடுறான். நீ வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா இருக்க ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். அப்படின்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறேன். நீ வந்துட்டு கொஞ்சம் ஃபேக்கான மூவ்மெண்ட் கொடுக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறான். இவன் அப்படியே நான் இப்போ உனக்கு சொல்லி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பால ஷூட் பண்ற மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே முன்னாடி ட்ரிபிளிங் பண்ணி அவனை ஏமாத்தி கொண்டு வந்து பால ஷூட் பண்ணிடுறான். இந்த டெக்னிக்கோட பேர் தான் வந்துட்டு ஃபேக்கிங். இது வந்துட்டு உனக்கு ரியல் மேட்சஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். டீம்மேட் கிட்ட இருந்து பால வாங்கின உடனே ஆப்போனன்ட் கிட்ட ஷூட் பண்ற மாதிரி பொசிஷன் காட்டி அவனை ஏமாத்தணும். அதுக்கப்புறமா ஷூட் பண்ணாம அப்படியே முன்னாடி ஓடி வந்து ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்து ஷூட் பண்ணிரணும் அப்படின்னு சொல்றான். இப்போ நீ வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா ஹானமிச்சி கிட்ட பால கொடுக்குறான். அங்க இருந்து மத்த பிளேயர்ஸ் யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க நேத்து தான் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போகிறவங்க அவங்கள பார்த்து அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா அவங்க 2 பேரும் இப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி ரியோட்டா கூட சேர்ந்து எப்படி ஃபேக் காட்டணும் அப்படின்ற பிராக்டிக்ஸை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். மீட்டோ அப்படியே ஹார்கோவை பார்த்துட்டு சரி நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். நீ வந்து இப்படி பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கு மேல ஹானமிச்சியுமே வந்துட்டு இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான். ரியோனன் கேம்ல அவன் ரொம்பவே சூப்பரா விளையாண்டான் அப்படின்னு அவ சொல்றா. இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட வேணா, ஹானமிச்சி கிட்ட போய் சொல்ல, அவன் இதை கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு மீட்டோ வந்துட்டு கிளம்புறான். அப்படியே நடந்து போகும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய கேங்கே அங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க யாரா, இவங்க இருக்கிற இந்த பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே மீட்டோவை கிராஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்ப மீட்டோவும் இவங்களை பார்த்துட்டு எதுக்காக எல்லாரும் இந்த பக்கம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப டெட்சுவோவும் இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாய் மீட்டோ பக்கத்துல வந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். மீட்டோ வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணிட்டு நிக்கிறான். நான் சொல்றது நீங்க கேட்கல போல, எதுக்காக இந்த பக்கம் போறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு மீட்டோ சொல்றான். நாங்க வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக போறோம், அங்க போய் பாஸ்கெட்பால் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்சி சொல்றான். அங்க இருந்து தேர்ட் இயர் பசங்க மத்த எல்லாருமே வந்துட்டு மீட்டோ உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீ வந்துட்டு எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டு போறாங்க. சோகோ குட்டியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எங்க நம்ம கொரில்லா வாழ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். அவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, அங்கதான் உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். என்னது கொரில்லா சயின்ஸ் கிளாஸ், அவர் படிக்கலாம் வேற செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரூகாவா ரியோட்டா எல்லாரும் யோசிக்கிறாங்க. டேய் அவன் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவன் நல்லா படிக்கிற பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். இருந்தாலும் இதெல்லாம் கன்வின்சிங்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேர் யோசிக்கிறாங்க. அப்ப ஹார்கோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு ஹார்கோ அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பதறா. என்னடான்னு பார்த்தா இவங்க கரெக்டா உள்ள வந்து இப்ப இறங்குறாங்க. மிட்சி கையில ஒரு பாஸ்கெட் பால் எடுத்து வச்சுக்கிட்டு ரியோட்டா நானுமே அவங்க கூட விளையாட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த பக்கம் மீட்டோவை 3 சீனியர்ஸ் கூட்டு வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்க 3 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுறான் மீட்டோ. நீங்க ஒழுங்கா இங்கே கிடக்கடா, நான் போய் இன்னும் பண்ண வேண்டிய வேலை அங்கிட்டு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ அந்த பக்கம் பார்க்க அவனுமே இப்ப ஜிம்முக்குள்ள போறதுக்கு ரெடி ஆகுறான். போகிறவன் அவங்க பக்கத்துல வந்து நீங்களே இந்த மாதிரி உள்ள வந்துகிட்டு இருக்க கூடாது இப்படி அப்படின்னு சொல்றான். யார் இந்த பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. செகண்ட் இயர் பையன் ஒருத்தனுமே சொல்றான் இவனோட பேர் தான் வந்துட்டு மிட்சி அப்படின்ட்டு. அப்பனா இவனுக்கும் ரியோட்டாக்கும் தானே சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் கேக்குறாங்க. என்னதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரூகாவா ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. டெட்சுவோ அந்நியாரம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவன் அவனோட சிகரெட் வந்து லைட் அங்க பாஸ்கெட்பால் கோர்ட்ல கீழே போடுறான். இதை பார்த்துட்டு ஹானமிச்சி ரொம்பவே டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிடறான். என்ன தைரியம் இருந்தா இப்பெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்துட்டு இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிட்சி, அதனால உன்னோட கேங் இப்ப இங்க இருந்து கூட்டு போயிரு, அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனை அப்புறம் தனியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். என்ன ரியோட்டா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பையன் ஒருத்தன் சொல்றான். இல்ல நான் வந்துட்டு சண்டை போடுறதா இல்ல, நான் வந்துட்டு சண்டை போட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னா என்னால கேம்ஸ் எதுவும் விளையாட முடியாது அப்படின்னு ரியோட்டா சொல்றான். உனக்கு இன்னும் புரியவே இல்ல ரியோட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி வந்துட்டு அவனோட பாஸ்கெட் பால்ல டெட்சுவோ முன்னாடி நீட்டுறான். டெட்சுவோ அவன் கையில வச்சிருந்த சிகரெட் வச்சு பாலுக்கு சூடு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தா பாஸ்கெட் பாலை இப்படி அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கோவம் வருது. நான் இங்க வந்ததே உனக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி சொல்றான். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்பவே கோவப்படுறான். ஆனா ரியோட்டா தான் அவனை பிடிச்சு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ ஒரு பாஸ்கெட் பால் வேமா வந்து அங்க நின்னுகிட்டு இருந்த தேர்ட் இயர் பையன் ஒருத்தன் மூஞ்சிலே அடிக்குது. யாரா இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா ஹானமிச்சி 2 பேர் பின்னாடி திரும்பி பார்த்தா ரூகாவா தான் பந்து எடுத்து அடிச்சிருக்கான். மீட்டோ அடிச்சு போட்டதுல அந்த தேர்ட் இயர் பையன் ஒருத்தன் திரும்பவும் எந்திரிச்சு மீட்டோ அடிக்கிறதுக்காக பின்னாடி மெதுவா வந்துகிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வந்து கரெக்டா அவனோட வெப்பனை அப்படியே ஓங்குற டைம்ல கரெக்டா இவனே வந்துட்டு யாரோ அடிச்சு போட்டுறாங்க.
யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹானமிச்சியோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான். மிச்சி இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட டீம்மேட்ஸ்க்கு உன்னை விட நிறைய தைரியம் இருக்கு போல ரியோட்டா அப்படின்ட்டு சொல்றான். இந்த இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி வந்துட்டு பால ஃபுட்பால் மாதிரி நேர ரியோட்டாவோட வயித்திலே அடிக்கிறான். ருக்காவாவும் அப்ப மிச்சியை கூப்பிடுறான். நீ வந்துட்டு அவனை டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்ட ருக்காவாவை விட்டுறான். வெயிட் பண்ணி, இதுக்கும் என்னோட டீம்மேட்ஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். அப்போ ஒரு தேர்ட் இயர் பையன் ரியோட்டாக்கு பக்கத்துல வந்து அவனோட முடியை நல்லா பிடிச்சிக்கிறான். மிச்சியும் ரியோட்டா வந்துட்டு அவன் எப்படி முட்டினானோ அதே மாதிரி அவனோட மூஞ்சிலே முட்டுறான். ரியோட்டாக்கு அதுலயே ரொம்ப ரத்தம் வந்துருது. அப்படியே அவன் மூஞ்சி அவன் தூக்க மறுபடியும் வந்துட்டு மூஞ்சிலே வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்றான். டேய் முடிஞ்ச என் கூட வந்து மோதுற அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி மிச்சியை கூப்பிடுறான். இல்ல வேணா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா தடுத்துறான். மிச்சியும் ரியோட்டாவை பார்த்துட்டு சொல்றான், நீ வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற ரியோட்டா, நீ ஏதாவது பண்ண போய் இங்க ஏதாவது தப்பா நடந்தது அப்படின்னா உன்னோட டீமே வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்ட்டு மிச்சி சொல்றான். பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்குள்ள வச்சு பாஸ்கெட்பால் டீம் வந்து ஒரு கேங்கோட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா தெரிஞ்சது அப்படின்னா இந்த டீமே வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு மிச்சி சொல்றான். இதை கேட்டுட்டு அங்க இருந்த பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. உன்னோட பல்லு வந்துட்டு இன்னும் சரியா உடையல போலையா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்றான். அப்ப டெட்சுவோ வந்துட்டு இந்த பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்கு மாப் போடுற ஒரு இது இருக்கு தெரியுமா, அதை வந்துட்டு எடுத்து கொடுக்குறான். மிச்சி வந்துட்டு அதோட கீழ் பக்கம் தான் வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா டெட்சுவோ வந்து நீ தப்பா பிடிச்சிருக்க அப்படின்ட்டு சொல்றான். அந்த மேல் பக்கம் கண்ணாடி மாதிரி இருக்கு தெரியுமா, அதை வச்சு அடி அப்படின்ட்டு சொல்றான். மிச்சியும் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிடுறான். ரியோட்டா வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். அப்போ ஹானமிச்சி கரெக்டா ஒரு கையை வச்சு அதை வந்து நிப்பாட்டிடுறான். ரியோட்டாவை பிடிச்சிட்டு இருந்த சீனியரை ரூகாவை வந்துட்டு பிடிச்சு இழுத்துறான். நீ ஏற்கனவே ரொம்ப அதிகமா பண்ணிட்ட, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். என்னப்பா தம்பி உனக்கு பயம் இல்லையா, உங்க டீம் வந்துட்டு டிஸ்மிஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி கேட்கறான். அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, மொத நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கையில இருந்த மாப்பை உடச்சு போட்டுறான். டேய் நீங்க ரெண்டு பேரும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னா பாஸ்கெட்பால் டீமுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்க போகுது அப்படின்ட்டு மிச்சி சொல்றான். நீ வாய மூடு, நாங்க வந்துட்டு இது வெளியவே தெரியாத மாதிரி பாத்துக்கிடுவோம், அந்த அளவுக்கு சீக்கிரட்டா ஹைட் பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடி உன்னோட அழுக்கு பிடிச்ச ஷூவை மொத இங்க இருந்து வெளியே கொண்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இவங்க சிகரெட் ஒரு பாஸ்கெட்பால் மேல வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை ரூகாவை எடுத்து நீட்டிட்டு இதை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்றான். ஆனா மிச்சி வந்துட்டு இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படியே எச்சி துப்பி விட்டுறான் பாஸ்கெட்பால் மேல. ரூகாவாக்கும் ஹானமிச்சிக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிருது. ரூகாவா அவனை அடிக்க போறப்ப இன்னொரு செகண்ட் இயர் பையன் வந்துட்டு அவனை பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹார்கோமே வந்து ஹானமிச்சி வேணாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். அந்த செகண்ட் இயர் பையனும் நேரா மிச்சி கிட்ட வந்து நிக்கிறான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி கேட்கறான். நான் வந்துட்டு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பிருங்க, எங்களோட டோர்னமெண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும், இந்த வருஷம் எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்மே ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்காங்க, இந்த வருஷம் நாங்க வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்களோட சான்ஸ் வந்துட்டு வீணாயிடக்கூடாது, ப்ளீஸ் எங்களை தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்டு பாக்குறான். ஆனா மிச்சி இது எல்லாத்தையும் கேட்கிற ஆளே கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அடிச்சு பறக்க விட்டுறான். ஹானமிச்சியும் ரியோட்டாவும் அவனை பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல ரூகாவா பந்தை கொண்டு மிச்சி மேலே எரிஞ்சிடறான். மிச்சி வந்துட்டு தடுத்துறான். மிச்சி கையிலே வந்துட்டு அவன் துப்புன எச்சியா அப்புறம் அந்த சிகரெட்டோட இதுவுமே வந்துட்டு ஒட்டிக்கிறது. ரூகாவா கொலவெறியோட அவன் முன்னாடி செம்மையா முறைச்சிக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கா. ஹார்கோ வந்துட்டு இதை பார்த்துட்டு இல்ல வேணா ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா ரூகாவா மிட்சுயை பார்த்துட்டு உன்னை வந்துட்டு நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அக்காஹிக்கு இன்னுமே கிளாஸ் முடியல, அவன் வந்துட்டு இன்னுமே சயின்ஸ் கிளாஸ்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். மிச்சி கேங்ல இருக்க ஒருத்தருமே வந்துட்டு கீழே உடஞ்சு கிடந்த மாப்பை ரெடியா எடுத்துட்டு நிக்கிறான். ஹானமிச்சி ரியோட்டா ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இவன் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் கோபம் அதிகமாயிருது. ரூகாவும் மிட்சியை பார்த்து ஒன்னு முறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 2-3 எபிசோடு வேற லெவல் ஆக்ஷன் அனிமி மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.